ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மெலோடி ஆஃப் கோல்டன் ஏஜ் எபிசோட் 17ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்போம். நம்ம யான்ஷி ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு அவங்க ஜெயிலில் போய் உட்காந்துற ஷென் தான் அவங்கள காப்பாற்றி வெளியே கொண்டு வந்திருப்பான். ஆனால் அதை கூட புரிஞ்சிக்காம யான்ஷி, நான் என்னுடைய கேஸை நான் பார்த்துதான் ஆவேன், என்னுடைய நேமை நான் கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னை கொஞ்சம் ஹார்ஷாவே பேசியிருந்திருப்பாங்க. நீ பணக்காரங்களுக்கு ஆதரவா என்னை நீ எதிர்க்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஷென்க்கும் கோவம் ஆயிட்டு அவன் அதை நினைச்சே கஷ்டப்பட்டு இருக்க. நம்ம யான்ஷி அந்த கேஸை பத்தி எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்ட்டு நைட்டும் பகலுமா தூங்காம கொள்ளாம லைப்ரரியில உட்காந்து எல்லா கேஸ் கட்டையும் பிரிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே சீச்சி அவளுக்காக சாப்பாடுலாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு, நீ இங்கே தான் படுத்து தூங்குனியா, ஷென் வீட்டுக்கு போகலையா, அங்கே போய் தூங்க வேண்டியதானே, உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு கேஸை விசாரிக்கிறேன்னு போயிட்டு ஜெயிலில் போய் உக்காந்துட்ட, உன்னை காப்பாத்துறதுக்காக ஷென் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை காப்பாத்தினான்னு தெரியுமா, நைட்டு ஃபுல்லாகவே அவன் தூங்கவே கிடையாது, உன்னை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக எங்கெங்கேயோ எப்படியோ அலைஞ்சு உன்னை காப்பாற்ற முயற்சி பண்ணான் தெரியுமா. அது இல்லாத இந்த லீவ் வேற உன்னை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இடையில வந்து ரொம்பவே இது பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனையும் சமாளிச்சுட்டு உன்னை எங்கே உள்ளே விட்டால் உன்னையும் ஏதாவது டார்ச்சர் பண்ணி கொண்டுடுவாங்கிற பயத்தில் அவனையும் சமாளிச்சுட்டு இன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே இந்த கேஸை முடிச்சிடுறேன், இந்த கேஸுக்கும் என் ஒய்ஃப்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறத நான் கண்டுபிடிச்சு உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்காம கொள்ளாம கூட உனக்காக இந்த கேஸை கண்டுபிடிச்சு உன்னை வெளியே கொண்டு வந்தான் தெரியுமா. அதை கூட நீ புரிஞ்சிக்காம இப்படி அவனை ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இங்க வந்து உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்ட்டு செம்மையா திட்ட ஆரம்பிக்கவும் தான் யான்ஷிக்கு புரிய வருது. சாப்பிட்டுட்டு இருந்த யான்ஷியும் இரு வரேன்னு சொல்லிட்டு ஷென்னை பாக்குறதுக்காக ஓடி போறாங்க. அதே சமயத்துல ஷென் கிட்ட ஷென்னுடைய அசிஸ்டன்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நெருப்பு பறவை திரும்பவும் அந்த ஒர்க் ஷாப்ல தெரியுது, அதனால மக்கள்லாம் திரும்பவும் அதை கடவுள் நினைச்சிட்டு வணங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஷென் எதையோ யோசிக்கிறான். அப்படியே நம்ம யான்ஷியை தான் காட்டுறாங்க. யான்ஷி என்ன பண்றாங்கன்னா அந்த ஒர்க் ஷாப்க்கு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க அம்மாவும் கடவுள்ன்ட்டு வணங்கிக்கிட்டு இருக்காங்களா. அதை பார்க்குறவங்களுக்கு பயமாயிடுது. என்னம்மா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க, வாமா அப்படின்ட்டு பிடிச்சி வெளியே எடுத்துட்டு வர அவங்க அம்மா, யூ கடவுளை வணங்க போகிறேன், நீ என்னடி இப்படி பாதியிலே தடுத்து என்னை கூட்டிகிட்டு வர அப்படின்ட்டு, என்னை விடு நான் போயிட்டு வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்க, ஆனால் யான்ஷி பிடிச்சிக்கிறாங்க. இல்லை அங்கே போகாத, வாமா அப்படின்ட்டு வெளியே இழுத்துட்டு வர அந்த சமயத்தில் ஷென் அவனுடைய ஆட்கள் எல்லாம் உள்ளே விட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு இருந்தா அத்தனை பேத்தையும் வெளியே இழுத்துட்டு வந்துடுறாங்க. அவங்கள எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக நல்ல வேலை நம்ம யான்ஷி அம்மாவை யான்ஷியை கூட்டிட்டு வந்துட்டாங்க, இல்லைன்னா அவங்களும் அரெஸ்ட் ஆகிட்டு உள்ள போயிருக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் யான்ஷி அவங்க அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு அவங்க வீட்லயே அடைச்சி வச்சுட்டு நீ வெளியே வராத அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. இப்ப நம்ம யான்ஷி அந்த கேஸை பத்தி விசாரிக்கணுங்கிறதுக்காக அடிக்கடி லைப்ரரியிலே போயிட்டு அங்கேயே நைட்டு ஃபுல்லா அது கேஸ் கட்டெல்லாம் படிச்சுட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுறாங்களா. அதே போல இன்னைக்கும் அங்கேயே படுத்து தூங்கிட, ஆனா அங்க சுத்திலும் பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. யான்ஷிக்கு தூக்கத்துல ஹாட்டா இருக்கே அப்படின்ட்டு, என்னது இவ்வளவு சூடா இருக்கே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கண்ணை முழிக்கவே இல்லை. ரொம்ப நேரம் கழிச்சுதான் ரொம்ப சூடாகுதே அப்படின்ட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா ஃபுல்லா பத்திக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மூச்சு கூட விட முடியல, ஃபுல்லா புகையா இருக்குது. இரும்பிக்கிட்டே என்ன பண்றதுன்ட்டு அங்கங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் வெளியே காட்டினா எல்லாருமே நெருப்பு பத்திக்கிட்டு எரியுதுன்ட்டு தண்ணியை ஊற்றி அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஷென்னும் கேள்விப்பட்டு வந்திருப்பான். யான்ஷி உள்ளதான் இருப்பான்ட்டு ஷென்னுக்கு நல்லாவே தெரியுது. யான்ஷி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு உள்ள போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அங்க உள்ள ஆட்கள்லாம் ஒவ்வொருத்தரை இடிச்சுட்டு போறாங்க. ஷென்னும் உள்ள எப்படியாவது போயிட்டு அவளை காப்பாத்தணுமேன்ட்டு உள்ள போக பார்க்க பின்னாடி இருந்து நம்ம யான்ஷியோட குரல் கேக்குது, ஷென்தூன்னுகிட்டே வந்துட்டு இருக்க. அப்பதான் பின்னாடி பார்த்தா நம்ம யான்ஷி இரும்பிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஷாக் ஆயிடுது. அப்படியே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நீ நல்லா தானே இருக்கேன்னு கேட்க, எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே ஷென்க்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுது. உயிரே போயிருக்குமே அப்படின்ட்டு திரும்பவும் கட்டி பிடிச்சிக்க, அப்போ நம்ம யான்ஷி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஷென் அப்பதான் கவனிக்கிறான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறத. அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அவனுடைய வீட்டுல பெட்ல படுக்க வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாவே ஷென் தான் கவனிச்சுக்கிறான். காலையில விடிஞ்ச உடனே யான்ஷியும் கண்ணை முழிக்க, என்ன கண்ணை முழிச்சிட்டியா, என்ன நீ ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல, தூங்கு, ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ட, நீ தூங்கு அப்படின்னு சொல்ல யான்ஷியும் இல்லை இப்ப நான் பரவாயில்ல நல்லா ஆயிட்டேன் அப்படின்ட்டு எழுந்திரிச்சுக்கிட்டு இந்த கேஸை பத்தி நான் விசாரிக்கிறதால நிறைய விஷயங்களை அதுல அழிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த லைப்ரரிக்கு நெருப்பு வச்சிருக்காங்க யாரோ அப்படின்னு சொல்ல, அப்ப ஷென் சொல்றான், இது
அந்த லைப்ரரிக்கு வைக்கணுங்கிறதுக்காக வைக்க கிடையாது, உன்னையே இந்த கேஸ்ல இருந்து முடிச்சு கட்டணுங்கிறதுக்காக தான் இந்த நெருப்பு பத்த வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றீங்கன்னு கேட்க, ஆமா இந்த கேஸ்ல அதுக்காக தான் நான் இன்வால்வ் ஆகாதுன்னு இவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு இருந்தேன், உனக்கு ஆபத்து கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்பதான் நம்ம யான்ஷி ஷென்னுடைய ட்ரெஸ்ஸை பார்க்குறான். அந்த ட்ரெஸ்ல லைட்டா ஏதோ பவுடர் மாதிரி ஒட்டியிருக்கா. அதை பக்கத்துல பாத்துக்கிட்டு இருக்க ஷெனும் பார்த்துட்டு, என்னாச்சு எதை இப்படி பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்க, நம்ம யான்ஷியும் டக்குன்னு அவங்களுடைய பேக்ல இருந்து ஒரு சின்னதா கத்தி எடுத்துட்டு ஒரு பேப்பர் எடுத்து அதுல ஏதோ பவுடர் மாதிரி ஒட்டு இருக்கு இல்லையா, அந்த பவுடரை அப்படியே லேசா சுரண்டி எடுக்கிறாங்க. அப்பதான் ஷென்கே ஞாபகம் வருது. அந்த இடத்துல போயிட்டு நெருப்புல நம்ம யான்ஷியை காப்பாத்துறதுக்காக போக ட்ரை பண்ணக்குள்ள நிறைய பேர் அவன் மேல இடிச்சுட்டு போயிருந்திருப்பாங்க இல்லையா. அப்ப நம்ம யான்ஷியோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அந்த லைப்ரரியில இருந்தானே, அவனும் கூட இடிச்சுட்டு போயிருந்திருப்பான். அந்த சமயத்துல தான் அவனுடைய ட்ரெஸ்ல வந்து அந்த பவுடர் பட்டு வந்திருக்கும். அது இல்லாத அதுக்கும் முன்னாடி பார்க்கக்குள்ள ஒரு லேடி ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருந்திருப்பா. அதையும் ஷென் பார்த்திருப்பான். அது இப்பதான் அவனுக்கே ஞாபகம் வருது. அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம யான்ஷியும் அந்த பவுடரை எடுத்துக்கிறாங்க. அந்த பவுடரை எடுத்த பேப்பரையும் அப்படியே மடிக்க போக ஷென் இருந்துட்டு, இல்ல நீ அதை மடிக்காத, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவன் கையில வாங்கிக்கிட்டு, நீ ரெஸ்ட் எடு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டல்ல நைட்டு ஃபுல்லா, அதனால இப்ப நல்லா தூங்கு, ரெஸ்ட் உனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு யான்ஷியை படுக்க வச்சுட்டு அந்த பேப்பரையும் மடிச்சு எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம யான்ஷி அவங்களுடைய மாஸ்டரை பாக்குறதுக்காக வர, அவர் யான்ஷியை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டீ எல்லாம் கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்க, அப்ப நம்ம யான்ஷியும் அந்த பேப்பர்ல பவுடர் ஒன்று எடுத்திருந்தாங்க இல்லையா ஷென் ட்ரெஸ்ல இருந்து, அந்த பவுடரை கொடுத்து, இது பாருங்களேன், இந்த பவுடரை நான் அடிக்கடி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நெருப்பு பட்டாம்பூச்சி பறக்கிற இடத்துலயும் அங்க ஏதோ நெருப்பு பறந்துகிட்டு இருக்க, மக்கள் எல்லாம் கூடி நின்று சாமி கும்பிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பவுடரை பார்த்துருப்பாங்க. இப்பயும் ஷென்னோட ட்ரெஸ்லயும் அந்த பவுடரை பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு, இதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க மாஸ்டர், இது என்ன பவுடர்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, அவர் என்ன பண்றாருன்னா அந்த பவுடரை கொண்டு போயிட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் நெருப்பு மூட்டி எரிய விட்டுட்டு இருக்காரு. அதுல கொண்டு போயிட்டு பவுடரை போட்டுட்டு மூக்கை மூடிக்கோ அப்படின்னு சொல்லவும் நம்ம யான்ஷி மூக்கை மூடிக்கிறாங்க, மூச்சை விடல. அவரும் பார்த்துட்டு இதுல எந்த ஒரு ஸ்மெல்லுமே கிடையாது, ஆனா இது ஒரு நெருப்பு பவுடர் தான், இது மாயாஜாலம் தெரிஞ்சவங்களுக்கு பவுடர் மாதிரி தெரியல, இது ஏதோ ஒண்ணு வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கும் போல இருக்கு, இது யார் இப்படி கண்டுபிடிச்சு எப்படி இங்க வந்திருக்கும்னு தெரியல, ஒருவேளை பிளாக் மார்க்கெட்ல கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்ட்டு மாஸ்டர் நிறைய டவுட்டோடு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம யான்ஷியும், மாஸ்டர் உங்களை மாதிரி திறமையான ஆளு எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க, அவ்வளோ திறமை உங்ககிட்ட இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்காக மாஸ்டரும் யான்ஷிக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தராரு. யான்ஷியும் நிறைய விஷயங்களை கத்துக்கிறாங்க. இந்த விஷயத்துல யான்ஷிக்கு லைப்ரரியில ஒரு ஃப்ரெண்டை பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்டோட ஞாபகம் தான் வருது. அவன் மேல தான் நம்ம யான்ஷிக்கு சந்தேகமும் வருது. அதனால அவங்கிட்ட போய் கேட்கலாமான்ட்டு உள்ள போக பார்க்க, அங்க இந்த எரிஞ்ச இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ள போகலான்ட்டு பாக்குறதுக்கு அப்ப சீச்சி பாத்துறா. சீச்சி வந்துட்டு வெளியே எழுத்துட்டு வந்துட்டு, எங்க உள்ள போய்கிட்டு இருக்காங்க, எரிஞ்ச இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தேவையில்லாத எதுக்காக நீங்க வந்து ரெஸ்ட் எடுத்திருக்க வேண்டியதானு கேட்கறதுக்கு, இல்ல நான் கொஞ்சம் விசாரிக்கிற வேலை இருக்கு, அந்த லைப்ரரியில நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு, இல்லை இப்போதைக்கு நீ போகாத, உன் ஹஸ்பண்ட் தான் எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காருல்ல, நீ இப்போதைக்கு போக வேண்டாம், விசாரிக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு தடுத்து விட்டுறா. அதனால நம்ம யான்ஷி இப்போ ஷென் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கான் இல்லையா, அதனால ஷென்காக நிறையவே சமைச்சு கொண்டு வந்து ஷென் கிட்ட கொடுக்க, அவன் பார்த்துட்டு என்னதுன்னு கேட்க, இது உங்களுக்காக, நான் உங்களுக்கு ரீபே பண்ணுறதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, எதுக்காக அப்படின்னு கேட்குறதுக்கு, நீங்கள் என்னை காப்பாற்றுனீங்க, என்னை பார்த்துக்கிட்டீங்க இல்லையா, அதுக்காக தான், உங்களுடைய கண்ணன் சரியாக நல்லா தெரியணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகலான்னு பாக்குறதுக்குள்ள ஷென் யான்ஷியோட கையை பிடிச்சு இழுத்து மடியிலே உட்கார வச்சுக்க, யான்ஷியும் அப்படியே பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஷென்னும் அங்க இருக்கிற பண்ணை எடுத்து வாயில விட்டுட்டு என் கூடயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, யான்ஷி இல்லை முடியாது, நான் இப்போ போகணும், வேலை இருக்குது அப்படிங்கிறதுக்கு, நீ இப்போ இங்கே உட்காடுறியா இல்லை இப்படியே வச்சு ஊட்டி விட்டுட்டே இருக்கட்டா அப்படிங்கவும், சரி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்து ரெண்டு பேருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. யான்ஷி சாப்பிட்றது க்யூட்டாக சாப்பிட்றேன்ட்டு ஃபுல்லாக வாயில் வச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க, ஷென் ஒரு மாதிரி பார்த்துட்டு, இந்த மாதிரி யாரும் சாப்பிட்றத நான் பார்த்ததே இல்லை அப்படிங்க,
என்ன சொல்றீங்கன்னு கேட்க, ஆமா இவ்வளோ கேவலமாவா சாப்பிடுவாங்க, ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது பார்க்குற நம்ம ஷென்னுடைய அசிஸ்டன்ட் அங்கிள் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. புதுசாக ஒரு பொண்ணு வந்திருந்தா இல்லையா, அவளும் கூட பார்த்துட்டு அவளுக்கு கூட ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. இவங்க 2 பேரும் இவ்வளோ க்யூட்டாக சாப்பிட்டுட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு ரசிச்சு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சென் இருக்கான் இல்லையா, அவன் நான் தப்பு பண்ணிட்டேன்னு எதையோ பார்த்து பயந்துகிட்டே பேசிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த அவனுடைய வீட்டில் உள்ள ஜன்னல்கள்லாம் அந்த நெருப்பு பட்டாம்பூச்சி வந்து பறந்து அவனை பயமுடுத்த ஆரம்பிக்குது. அவனும் பயந்து போயிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்னு பயந்து போயிட்டு இருக்க. அந்த பட்டாம்பூச்சி எல்லாம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்துடுது. அப்படியே அங்க உள்ள துணிகள்லாம் பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. இவனையும் ஒரு கயிறு வந்து அப்படியே கட்டி மேல தூக்கிடுது. அவன் பயத்துல கத்தி அலறிக்கிட்டு இருக்க. அப்படியே விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம யான்ஷியும் ஷென்னும் அங்க வராங்க. மழையா பொழிஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்ப உள்ள வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க அந்த நெருப்பெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுல்ல, அதெல்லாம் அழிஞ்சு போய் கிடக்குது. இவங்க 2 பேரும் உள்ள போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க சென்னை கட்டி போட்டு வச்சிருந்தது இடத்தையும் பாக்குறாங்க. அந்த சென்னை கொலை பண்ணுறதுக்காக தான் யாரோ ட்ரை பண்ணியிருக்காங்கன்ட்டு 2 பேத்துக்குமே தெரிய வருது. சரி வெளியே போகலான்ட்டு 2 பேரும் வெளியே வந்துக்கிட்டு இருக்க. அப்போ இந்த லைப்ரரியில் இருக்கிறவன் அந்த சைடு மக்களாக வந்துட்டு இருக்கான். ஆனால் நம்ம யான்ஷியை பார்த்த உடனே அவன் ஒரு கொடையை வச்சு அப்படியே முகத்தை மறைச்சிக்கிட்டு போகிற மாதிரி போக அது யான்ஷியை பார்த்துடுறாங்க. யான்ஷியை பார்த்துட்டு அங்கே யாரும் மறைஞ்சிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது, அவனை பிடிங்க அப்படின்னுக்கவும் ஆட்கள் போயிட்டு அவனை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. இந்த லைப்ரரியன் நம்ம யான்ஷியோட ஃப்ரெண்டு. யான்ஷியும் பார்த்துட்டு நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி எரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு எல்லாம் கூட்டமாக இருந்தாங்களா, அதனால தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை ஷென்னும் கவனிச்சிடுறான். அந்த சமயத்தில் ஷென்னோட காவலாளி ஒருத்தன் ஓடி வந்துட்டு ஒரு அர்ஜென்டான விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். என்னாச்சு, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கேன்னு கேட்க, நம்மளுடைய காட் வீட்டில் நெருப்பு எரிஞ்சிருச்சு, அவங்க ஃபேமிலியில் நிறைய பேர் ஆபத்தில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ அதில் யாராவது இறந்துட்டாங்களான்னு கேட்க, ஆமாம் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க எல்லாம் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்க. அதே சமயத்தில் ஊருக்குள்ளெல்லாம் பேசிக்கிறாங்க. ஷென்னுடைய ஆட்கள் தானே அங்கே வந்து எல்லாரையும் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க, அந்த ஃபயர் கார்டுகிட்ட இருந்து யாரும் வணங்காதீங்க, அது சும்மா இல்யூஷன் அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா, அதனால தான் அவங்கள சுற்றி உள்ள ஆட்களுக்குள்ள இப்போ ஆபத்து உண்டாக்கிட்டு இருக்கு, அது கடவுள் தான் அப்படின்ட்டு எல்லா மக்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது இல்லாத ஷென்னுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது வரப்போகுது பாருங்களேன். ஷென்னுடைய ஒய்ஃப் கூட அந்த நெருப்பில் ஒரு டைம் மாட்டிக்கிட்டாங்க. இதெல்லாம் கடவுள் தான் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, கடவுளை இவங்க வணங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால தான் தண்டனை கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஊருக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்க. இதை நம்ம பேன்ஷியும் கேட்டுறான். அவனுக்கு ஏதோ ஒன்று டவுட்டாக இருக்குது. நம்ம யான்ஷியும் நைட் நேரத்தில் அவங்களுடைய ஃப்ரெண்டு பேன்ஷி பார்க்கறதுக்காக போகிறாங்க. அவங்கிட்ட ஏதோ ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வர அதுக்கு முன்னாடியே அசிஸ்டண்ட் ஒரு பேப்பர்ஸை கொண்டு வந்து கொடுக்குறான். அதில் நம்ம யான்ஷியை கொலை பண்ண நினைச்சது யாருங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. யான்ஷி எதுவும் தெரியாம அவங்க கண்டுபிடிச்சதை கொண்டு வந்து ஷென் கிட்ட கொடுத்து, இது கோஸ்ட் மார்க்கெட்டில் கூட இந்த பவுடர் கிடைக்கல, இந்த பவுடரில் எந்த ஒரு ஸ்மெல்லுமே கிடையாது, இது யாரோ தான் தயாரிக்கிறாங்க, இது மிஸ்டீரியஸாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ ஷென் கேட்குறான், சரி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க, இது எப்படி கண்டுபிடிச்ச, எங்கே கிடைக்குதான் அப்படின்ட்டு, ஒருவேளை நீ பிளாக் மார்க்கெட்டுக்கு போயிருந்தியான்னு கேட்குறதுக்கு, இல்லை நான் அங்கே போக கிடையாது, என்னுடைய ஃப்ரெண்டை தான் இதை கண்டுபிடிச்சு எனக்கு சொன்னான், பேன்ஷி தான் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்ல அவனுக்கு இன்னும் ஜெலஸ் ஆகுது. ஆனாலும் சரி நீ இதெல்லாம் கண்டுபிடிக்கிற, நீ உன்னுடைய பக்கத்திலே ஒரு ஆபத்து வந்துகிட்டு இருக்குது, அதை நீ கவனிக்கலையா அப்படின்ட்டு கேட்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்குறதுக்கு, ஆமாம் உன்னுடைய ஃப்ரெண்டு லைப்ரரியன் அவன் தான் உன்னை கொலை பண்ணுறதுக்காக அந்த பவுடரை யூஸ் பண்ணி உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு ஒரு பேப்பரை காட்ட நம்ம யான்ஷிக்கு ஷாக்காக இருக்குது. அப்போதான் அவங்களுக்கும் ஞாபகம் வருது, நிறைய இடத்துல அவன் ஸ்ட்ரேஞ்சர்ஸாக நடந்துருந்துருப்பான். நம்ம யான்ஷி லைப்ரரியில் புக்கெல்லாம் தேட போகக்குள்ள அப்போ கூட நீ பார்த்து இருந்துக்கு, ஜாக்கிரதையாக இருந்துக்குன்னு ஒரு வார்னிங் கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் அந்த சென்னை கொலை பண்ண இடத்துல அவன் வந்திருப்பான், ஆனால் முகத்தை மறைச்சிக்கிட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி அங்கேருந்து கிளம்புறதுக்கு பார்த்துருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இவன் தான் பண்ணியிருப்பானா அப்படின்ட்டு, எதுக்காக, என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து ஒரு பிளானும் போடுறாங்க. யான்ஷியும் அடுத்த நாளே அந்த லைப்ரரி இருக்கிற இடத்துக்கும் வராங்க. அங்க திரும்பவும் அந்த ஃப்ரெண்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்ம யான்ஷி அங்க போயிட்டு அங்க அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருந்தாங்க இல்லையா, சரி அங்க உள்ள புக்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துட்டு போயிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் கொண்டு வந்து வைக்க, என்னாச்சு எதுக்காக இதை கொண்டு வந்து வைக்கிறேன்னு கேட்கறதுக்கு, இந்த கேஸே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நான் தேடணுங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிறதுக்கு, நீ என்ன சொல்றேன்னு கேட்க, ஆமா என் ஹஸ்பண்ட் யாரு இந்த கேஸே கண்டுபிடிச்சிட்டாரு, சென்றிருக்கான்லயே அவன் உயிரோட தான் இருக்கான்,
அவங்கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டாரு. அவனும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். நிறைய அவனுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னோமா, அதனால எல்லா உண்மையும் வெளி சொல்லிட்டான் தெரியுமா. அதனால இந்த கேஸை பற்றி நான் இதுக்கு மேலே சர்ச் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்ட்டு சொல்ல அவனுக்கு ஷாக்காக இருக்கு. என்ன சொல்ற, உண்மையாலுமே அவன் சொல்லிட்டானா, உயிரோட தான் இருக்கானாங்கிற மாதிரி அவனுக்கு ஷாக்காக இருக்கு. இதை நம்ம யான்ஷியும் கவனிக்கிறாங்க. ஆமாம், அவன் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். அதுலேயும் இந்த பிரின்சஸ் ருனிங் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. நிறைய ராயல் ஃபேமிலிஸ்லாம் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்கங்கிறது தெரிய வருது. அந்த ஷியாங் ஒர்க் ஷாப் கேஸில் அவர் எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. என் ஹஸ்பண்ட் தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படுற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த சென் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியுமான்ட்டு அவன் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறதுக்கு, அவர் இப்போ நம்ம ஜஸ்டிஸ் ஆஃபீஸில் தான் இருக்காரு, அங்கே தான் வச்சுருக்காங்க, அங்கே வச்சு தான் அவரை விசாரிக்கிறாங்க. சீக்ரெட் ஏஜென்ட் கூட ஒருத்தர் வரப்போறாரு விசாரிக்கிறதுக்காக. அவன் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பைத்தியக்கார மாதிரி இருந்தான்ல, உண்மையாலுமே பைத்தியக்காரெல்லாம் கிடையாது. அவன் நடிச்சுக்கிட்டு இருந்தான். எல்லா உண்மையும் எங்ககிட்ட சொல்லிட்டான். இப்பயும் அவன் உண்மையை சொல்ல தான் போகிறான். இன்னும் என்னென்ன உண்மையெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வெளியே வரதான் போகுது. அதுக்கப்புறம் அந்த கேஸே முடிஞ்சிட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் இதை எதிர்பார்க்கவே இல்லை போல இருக்கு. ஷாக் ஆகிட்டு, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். இதையும் நம்ம யான்ஷி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யான்ஷியும், இதை நான் உங்ககிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கேன் சீனியர், நீங்க இதை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு ரகசியமா சொல்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா போயிட்டு உட்காந்து அவன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்ட்டு அவனுடைய ரியாக்ஷனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சென்னை தான் காட்டுறாங்க. இந்த சென் தலையிலேயே முட்டிக்கிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்னு புலம்பிக்கிட்டே இருப்பானா, அந்த இடத்துக்கு ஒரு பிளாக் மாஸ்க் போட்டுக்கிட்டு பிளாக் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒருத்தன் வந்து அவனுடைய கழுத்துல கயிறை கட்டி இருக்க ஆரம்பிக்கிறான். அவன் கையை பிடிச்சிக்கிட்டு விடுறாங்க. அவன் பிடிச்சி இழுத்துக்கிட்டு, நீ பண்ண தப்புக்கெல்லாம் நீ அனுபவிச்சே ஆகணும், நீ சாகணும்டா, நீ எதுக்குடா உயிரோட இருக்கிறன்ட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்க. அங்கே இருக்கிறது நம்ம என்னுடைய அசிஸ்டன்ட் போல இருக்கு. அவன் பிடிச்சி இழுத்து விட்டுட்டு செம்ம அடி இவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். முகத்துல இருக்கிற மாஸ்க் எல்லாம் எடுத்து விட்டு பார்க்க, நான் இந்த லைப்ரரியன் தான் அங்கே இருந்திருக்கான். இந்த லைப்ரரியன் தான் சென்னை கொலை பண்றதுக்காக வந்திருக்கான். அவன் கையில ஒரு பவுடர் இருக்கு. அவன் அந்த பவுடரை தூக்கி விட்டு எரிஞ்சிட்டு அப்படியே இறந்துடுற மாதிரி பண்ணலான்ட்டு ஏதோ ட்ரை பண்ண, அப்ப இந்த அசிஸ்டன்ட் அங்க இருக்கிற டோரை ஓப்பன் பண்ணி விட்டுறான். அங்க உள்ள ஆட்கள் எல்லாம் தண்ணியை ஊற்றி அவன் உடம்புல நெருப்பு பிடிக்க போக அந்த நெருப்பை எல்லாத்தையும் அணைச்சி விட்டுறாங்க. அப்படியே அசிஸ்டன்ட் மூக்குல இருந்து 2 பஞ்சை எடுக்கிறான். அந்த ஸ்மெல் பண்ணோம்னா அது ஒரு மாதிரி இல்யூஷனா அதிகமா கிரியேட் பண்ணும் போல இருக்கு. அதனால அது மூக்குல பஞ்சு வச்சு அடைச்சிக்கிட்டு இவன் சண்டை போட்டு இருந்திருக்கான். அந்த லைப்ரரியனையும் 2 ஆட்கள் வந்து பிடிச்சிடுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஷென்னும் யான்ஷியும் வராங்க. யான்ஷியை பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, பிளான் பண்ணி இருக்காங்க நம்மள வச்சு, நீ தான் இதை பிளான் பண்ணியா அப்படின்ட்டு கேட்கறதுக்கு, ஆமா, நீ சென்னை எதுக்கு கொலை பண்ணணும்னு நினைச்ச, நீ சென்னை கொலை பண்ணணும்னு நினைக்கிறது தெரியுது, என்னையும் கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ண, அதனாலதான் உன்னை மாட்ட வைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பிளான் பண்ணேன். நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ண, என்னையும் கொலை பண்றதுக்கு பார்த்த, அந்த சென்னையும் கொலை பண்றதுக்கு பார்த்த, என்னதான் உன்னுடைய பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு, ஆக்சுவலா அப்பதான் சொல்றான், அந்த செத்து போனாங்க இல்லையா அந்த ஷியாங் ஒர்க் ஷாப்போடைய ஓனர்ஸு, அந்த ஓனர் வந்து இவனுடைய ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவங்க 2 பேருமே ஒன்னா தான் படிச்சிருக்காங்க, ஒன்னா தான் வேலையில இருந்திருக்காங்க. ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்டுங்கிறதால அவன் இப்படி அநியாயமா செத்தது அவனால தாங்கிக்கவே முடியல. அவனோட ஃப்ரெண்டு செத்ததுக்கு காரணம் இந்த சென் தான். அந்த கேஸை எடுத்து நடத்திருப்பான். எல்லா தப்புக்களும் அவனுடைய ஃப்ரெண்டு மேலேயே போகிற மாதிரியே இவன் எல்லா ஃப்ரேமும் பண்ணி இருந்திருக்கான். அதனால தான் அவங்க குடும்பமே செத்துருக்காங்க. அதை பார்த்து இவனுக்கு எப்படியாவது தன் ஃப்ரெண்டுக்காக இவனை பழி வாங்கணுங்கிறதுக்காகவே இவ்வளோ நாளாக யோசிச்சு ஒவ்வொரு வேலையும் செஞ்சுருந்துருக்கான். அதை எல்லாத்தையும் ஒத்துக்கிறான். ஆமாம், நான் தான் செஞ்சேன், என் ஃப்ரெண்டோடைய சாவுக்காக நான் பழி வாங்கணுங்கிறதுக்காக இந்த சென்னுடைய குடும்பத்தையும் அவன் ஃபேமிலி அவன் பொண்டாட்டி இவனை இப்படி ஆக்குறதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அப்படியே அவனை காவலாளிகளும் இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஷென்னுடைய கோர்ட்லையும் விசாரிக்க ஆரம்பிக்க, அப்ப இந்த சென் உயிரோட தான் இருக்கான். அவன் சாகனம் போல இருக்குது. உயிரோடய வச்சுக்கிட்டு இவனை ஏமாத்தணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்ப விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அவனும் எல்லா உண்மையும் சொல்ல, அந்த சென்னுக்கும் ஓரளவுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அவனோட ஒய்ஃபோட துணியை பார்த்ததான் அவனுக்கு தான் ஞாபகம் வந்துடும் இல்லையா, அவனுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதனால அவனுக்கு ஞாபகம் வந்த உடனே நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுக ஆரம்பிக்கிறான். என்னால் தான் அந்த குடும்பமே செத்துச்சு, என் ஒய்ஃபும் அதனால தான் செத்தா அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறான். புலம்பிக்கிட்டே இருந்தவன் திரும்பவும் பைத்தியக்காரன் ஆயிடுறான். அந்த சமயத்தில் இந்த லியோ அங்கே வரான்.
இந்த லீ வந்துட்டு அவன் திரும்பவும் என்னுடைய கேஸில் இன்டர்ஃபேர் ஆக, நீ உன்னோட வேலை என்னவோ அதை பாரு, நான் என்னுடைய கேஸை நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷென் விசாரிக்க ஆரம்பிக்க அவன் எல்லா குத்தத்தையும் ஒத்துக்கிட்டதால நான் பழி வாங்குறப்ப யான்ஷி இடையில வந்துட்டு அவ எல்லாத்தையும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டா. நான் இதில் மாட்டிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் அவளை கொலை பழியில் அவளை தள்ளி விட்டுட்டேன். அந்த அங்கிளை கொலை பண்ணதும் நான் தான், அந்த அங்கிளை அந்த கோயிலில் நிப்பாட்டி வச்சதும் நான் தான். இது எல்லாத்தையுமே யான்ஷி மேல ஃப்ரேம் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னு சொல்லி எல்லா குத்தத்தையும் அவன் ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் சரி, உன்னை இனிமேல் நாங்கள் ஜெயிலில் அடைச்சிடறோம், அதுக்கப்புறம் ராஜமாதா என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அதுபடி நாங்கள் உனக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஜெயிலே அடைச்சிடுறாங்க. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல இன்னும் என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் இருக்குன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிஃபிகேஷனுக்காக. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பை, தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.